கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளுகிற காலங்களாக அமையட்டும். நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட
தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் யாராவது நம் கூடவே இருப்பார்கள் என்று விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் நம்மை விட்டு கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகத்திலே நாம் கூடவே வசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எதிர்பாராத விதமாக நம்மை விட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் எதிர்பாராமல் நம்மை விட்டு கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் நாம் இந்த பாடலை பாடினோம். இம்மானுவேலர், அவர் என்றும் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார் என்றால் அதைவிடவும் மேன்மையான காரியம் என்ன இருக்க முடியும்? நாம் இன்றைக்கு ஆண்டவரை நம்ம கூடவே வைத்துக்கொள்ள விரும்புகிறவர்களாய் காணப்படுவோமா? ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறது நிமித்தமாக இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்க முயற்சி எடுக்கிறேன். ஒரு தேசத்திலே ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அந்த தேசத்தை மிகவும் நேசித்தார். அந்த தேசத்தின் ஜனங்களை, மக்களை அதிகமாக நேசித்தார். ஆகவே ஒரு நாள் அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நாளிலே என்னுடைய அரண்மனை என்னுடைய தேசத்தின் மக்களுக்காக திறந்திருக்கும். இந்த அரண்மனையிலே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை உங்களால் இயன்ற வரைக்கும் நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் அந்த மக்களை நேசித்தவராக இருந்தார். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அரண்மனை திறக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். யார் யாரெல்லாம் என்னென்ன கண்ணில் அகப்படுகிறதோ எல்லாவற்றையும் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். சிலர் தங்கத்தை எடுத்தார்கள், சிலர் வைரத்தை எடுத்தார்கள், சிலர் வைடூரியங்களை எடுத்தார்கள், சிலர் மாணிக்கங்களை எடுத்தார்கள், இன்னும் கோமேதகங்களை எடுத்தார்கள், இன்னும் பலர் பலவிதமான பொருட்கள், ஆடம்பரங்களை எல்லாவற்றையும் எடுத்தார்கள். ஒரு மனிதன் சென்றான். அந்த மனிதன் நேராக சென்றவன் ராஜாவை பிடித்து கொண்டான். ராஜா சிரித்தார். அப்பா, எல்லோரும் வைரங்களையும் வைடூரியங்களையும் தங்கத்தையும் கோமேதங்களையும் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை வந்து
பிடித்து கொண்டாயே, என்னால் உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் என்று அவர் கேட்டார். அந்த மனிதன் ஞானமுள்ள மனிதனாய் காணப்பட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்ன காரியம் ராஜாவை மெய்சிலிருக்க வைத்தது. ராஜாவே, நீர் என் கூடவே இருந்தால் உமக்குள்ளதெல்லாம் எனக்கு சொந்தமாகும். பாருங்கள், எத்தனை ஒரு அருமையான உண்மை. அவன் சொன்ன காரியம் ராஜாவுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவன் என்ன சொன்னான்? நீர் என் கூடவே இருந்தால் நான் உம்மை வைத்துக் கொள்ளுகிறேன். எனக்கு இந்த உலக பொருட்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த ராஜாவை தன்னோடு வைத்துக் கொள்ள முற்பட்டான். ராஜா மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ராஜாவை அவன் அறிந்திருந்தான். ராஜாவை நாம் பெற்றுக்கொண்டால் ராஜாவுக்குரியது அனைத்தும் தனக்குரியதாய் மாறுகிறது என்று. நம்மோடு இருக்கிறவராக இருக்கிற ராஜா நம்ம கூடவே இருந்துட்டா போதுங்க, நம்ம அவருக்குள்ளதெல்லாம் நமக்குள்ளது. இதைத்தான் வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. முதலாவது, தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அவரை நாம் நம்முடைய சொந்தமாக வைத்துக்கொள்ள விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவரை நாம் அநேக நேரங்களில் என்ன நினைக்கிறோம்? உலக ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இயேசு அதற்காக இந்த உலகத்தில் வரல. அவர் நம்மோடு இருக்கும்படியாக, நாம் வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடவே இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அதனால்தான் நாம் பாடினோம், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவருக்குள்ளது எல்லாம் நமக்கு அருளப்படும். ஆம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும். அன்றைக்கு ராஜாவை அவன் தன்னோடு வைத்து கொண்ட அந்த மனிதன், நாம் நம்முடைய பரமராஜாவை நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்வோமா? ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாக, ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ள விரும்புகிறோம். உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாங்கள் தேட விரும்புகிறோம். இவைகளெல்லாம் எங்களுக்கு, இந்த உலக காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்க தரப்போகிறதுக்காக நன்றி அப்பா. முதலாவது எங்க உள்ளத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே இருந்த தேவன் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே வரமாட்டீரோ? வாரும் ஆண்டவரே, இந்த உள்ளத்திலே வாரும் அப்பா. எங்கள் கூடவே இரும், எங்களை நடத்தும், உமக்கு பிரியமாக உமக்கு சாட்சியை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.